நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது வைகாசி மாத ராசி பலன்கள். வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, ஸோ இந்த வைகாசி மாதத்தில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறது. வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள், ரொம்ப விசேஷமான நாள். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். 9/6/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு வைகாசி விசாகமானது வருது. அதே போல் இந்த வைகாசி விசாகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சனி பிரதோஷம் வருது. ஒரு சனி பிரதோஷம் பார்க்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 108 சிவாலய தரிசனம் செய்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அக்னி நட்சத்திர நிவர்த்தி அப்படிங்கிறது முடிகிறது. இந்த வைகாசி மாதத்தில் அக்னி நட்சத்திர நிவர்த்தி ஆகுது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய பூஜையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. ஸோ இந்த நாள் நீங்கள் பயன்படுத்தி பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியதை தனியாக செய்தல், அதே போல் முருகப்பெருமானுக்கு செய்கிறத அழகாக நீங்கள் பூஜை செய்தீங்க. ஆனால் ரொம்ப 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 சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்றா வருது. ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சூரிய பகவான் வைகாசி மாதத்தில் வரக்கூடியதை நம்ம என்ன பண்ணுவோம், ரிஷபத்தில் வரக்கூடியதை என்ன சொல்லுவோம்னு சொன்னால் சூரியன் மேஷராசிலேருந்து ரிஷப ராசிக்கு வருகிறார். அப்போ ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கார். அதே போல் ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா புதன் இருக்கார். மிதுனத்தில் ஜாதகத்தில் குரு, மிதுனத்தில் ரிஷப ராசியில் ஜென்ம குரு இருந்தது, இப்போ மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வருது. அடுத்தது கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ஜாதகத்தில் கேது. இப்படி கிரகங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி ராகு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். இதுதான் அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக நிலைகள், கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகத்தை வைத்து தான் இந்த வைகாசி மாதத்தில் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இவங்களுக்கு என்னென்ன ராசி பலன்கள், எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரங்கள் கண்டிப்பாக பண்ணணும், எந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்தால் இவங்களுக்கு நல்லது, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயம் போயிட்டு வர்றதுங்கிறது ஒன்று, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்று, அதே போல் என்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ அடுத்தது ஆனி, ஆடி, ஆவணி, அப்படி அடுத்தடுத்த மாதங்கள் இந்த கிரக மாற்றங்களால் தசாபுக்தி மூலமாக அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் மாறுபடும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை குறைந்த கட்டணத்தோடு, மிக குறைந்த கட்டணத்தோடு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த வைகாசி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது ராசியாதிபதி புத பகவான், நட்சத்திராதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது செவ்வாய் பகவான், ராகு பகவான், குரு பகவான். யோகாதிபதிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா சுக்கிர பகவான், சனீஸ்வரர். பாதகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். மாரகாதிபதிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான், குரு பகவான். சரிங்க, உங்களுக்கு இனிமேல் எப்படி இருக்கும், உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதத்தில் எப்படி இருக்கும்? இந்த வைகாசி மாதத்தில் இப்போ வரது ஜென்மகுரு அப்படின்னு சொன்னாலே ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய நல்ல விஷயங்களும் வரும், கெட்ட விஷயங்களும் வரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த கிரக அமைப்பு படி ஓரளவுக்கு என்னென்ன கிரகங்கள், இப்போ மிதுனத்தில் ஜாதகத்தில் குரு, இப்போ மிதுனத்தில் குரு வரும்பொழுது குழப்பமான சூழ்நிலையாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சில விஷயங்கள் சரியாக வரும். உங்களை ஜெயிக்க வைக்க போகும் ஜென்மகுரு அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் சில விஷயங்கள் ஜெயிக்க முடியும், சில விஷயத்தில் அவசரம் காட்டாமல் இருந்தால் ஜெயித்து ஓரளவுக்கு அதில் பேரும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா இதுவரையில் இப்போ வரைக்கும் நடந்ததுங்கிறது சுப செலவு, சுப விசேஷங்கள், இதெல்லாம் இருந்தது. ஆனால் இனிமேல் நீங்கள் செய்யக்கூடியது ஒரு விசேஷமும் இனிமேல் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதில் என்ன அப்படின்னு கேட்டால்
கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமை தேவை. எல்லா விஷயத்திலுமே கலந்து பேசி முடிவு எடுக்கணும். கருத்து வேறுபாடுகள் நிறையா வரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் நிலுவையிலேயே இருக்கும், மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும், தேவையற்ற செயல்களை செய்து அதன் மூலமாக அவப்பெயர் வர்றது, அகலக்கால் வச்சு கெட்ட பேர் வர்றது, சில மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். சில நேரத்தில் செய்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து செய்ய முடியாமல் போகிறது, இதெல்லாமே நடக்கும். நல்லதை செய்யும் ஜென்ம குரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், சக பெண்களாக இருக்கட்டும், சக ஆண்களாக இருக்கட்டும், ஊழியர்களால் இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மனவேதனையும் மன பிரச்சனைகளும் அதிகமாக வரும். ஊழியர் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அந்த மிதுன ராசி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தால் மனவேதனையும் மன கஷ்டங்களும் அதிகமாக அந்த இடத்துல இருக்கும். வேலை செய்ய முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வேலை செய்ய உங்களை கண்டா அவனுக்கு பிடிக்காது, அவனை கண்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைங்க வந்து தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் வரும். ஜன்மத்தில் குரு வந்துவிட்டால் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப எச்சரித்து நிதானித்து இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க எல்லாமே நல்லா இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும். ஆனால் ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். தேவையில்லாத வீண் வம்பு சண்டைக்கு போகிறது, தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது, பணம் வந்து யாரும் தெரியாத ஆள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக பொறுத்து பார்த்து பேசி முடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் இன்னும் நிறைய கவனம் செலுத்தணும். குழப்பமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், படிக்கிறது அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கவனமாக இருக்கணும். சில பேருக்கு விருப்பம் இல்லாத இடமாற்றம் வரும். சில பேருக்கு வேலையில் 1008 பிரச்சனைகள் வரும், செய்யவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் அதிகமாக இருக்கும். வேலை செஞ்சுமே மிதுன ராசிக்கு ஏகப்பட்ட மென்டல் டார்ச்சர் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள், இன்டைரக்டாக இல்லாமல் டைரெக்டாகவே சில பேர் பிரச்சனை பண்ணுவான், வேணும்னே நேரடியாகவே பிரச்சனை பண்ணுவோம். அதனால் எல்லா விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் உடல்நிலை சம்மந்தப்பட்டது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறதுல நல்லது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகள் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனமாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறேன்னு பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. சில விஷயத்துலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானத்துடனும் இருக்க வேண்டும். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வண்டி வாகனங்களை கவனமாக இருங்க. அவப்பெயர் வரும். வீண் வம்பு சண்டைக்கு பெண்கள் தயவு செய்து போகாதீங்க, போனீங்கன்னு பிரச்சனை வரும். ஸோ கவனமாக இருங்க. குரு வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால குல அருள் உங்களுக்கு இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த குலதெய்வத்துடைய அருள், குலதெய்வத்தை நினச்ச மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குரு பகவானின் பார்வை என்பது அதாவது வந்து பார்த்து நல்லதுக்கு நல்ல விஷயமாகவே நடக்கும். குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. குரு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வியாழக்கிழமையில் எப்பொழுதுமே குரு பகவானுடைய விசேஷத்தை என்றைக்குமே, அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா வியாழக்கிழமையுமே ஒரு வியாழக்கிழமையில் எல்லா வியாழக்கிழமையுமே நீங்கள் வந்து என்னென்ன பேசாத விரதம் இருந்து, அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது பேசாமல் விரதம் இருந்து குரு பகவானுக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய வடக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். முடிஞ்சால் மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க. மஞ்சள் பூ, சாமந்தி பூ இருக்கு இல்லையா, மஞ்சள் பூவால் சங்கல்பம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி அந்த குருக்கள் கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். எங்களுக்கு இதை சொல்லி எங்களுக்கு சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோ. 5 வியாழக்கிழமையாவது தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் குருவுடைய பாக்கியமும் உங்களுக்கு நிறையா இருக்கும். ரெண்டாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நல்ல பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். சனி பிரதோஷத்தை மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. சனி பிரதோஷத்தை அதே போல் கிருத்திகையையும் அமாவாசையும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் மிதுன ராசி கெட்ட விஷயத்துலேருந்து மாறி நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வாங்க. பண விஷயங்கள், எல்லா விஷயம், அரசியல் சம்மந்தப்பட்டவர்களாம் ரொம்ப நிதானித்து செய்யுங்க. அரசியலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சில விஷயம், அதே போல் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களும் சரி, கொஞ்சம் நிதானித்து சில விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க சொன்னால் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்கள் மனவேதனைகள் குறைந்து நீங்கள் அமோகமாக இருப்பீங்க. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு வைகாசி மாதம் கவனம் தேவை. சுபம்.